நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு மண்டையில பிச்சுக்கு எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு தலைய சுத்துதுன்னா ஓரமா நின்னு பேசுறா, நடு ரோட்ல நின்னு வியாக்கியானம் பேசிக்கிறீங்க. கல்றமுல யாரு வரவும் புறமாலும் வம்பளுக்குறானே. என்ன 26 லைட்டா ஒரு மாதிரி ஆரம்பிக்குதே. செக்கில ஆட்டம் சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன பாரு ஆனந்த் பாரு போதுமா. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ வேற ஒரு டைப்பா பாக்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். விஜய் கலைஞர் ரோல் மாடல்னாரு, பெரியார கொள்கை தலைவர்னாரு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. அறிவு இருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்ல தானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கோட்டை விட்டுட்டியே. எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இவரை விடாதீங்கடா. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உங்க வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து, அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை இந்த மாதிரி வெளியே யாரையோ கூட்டிக்கிட்டு திரிஞ்சா, தேவதை மாதிரி வீட்டில் பொண்ணு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை தெளிவாக குடி கேட்டு போவு தெருப்பொறுக்கி கூட திரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இதுக்கு மேலலாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அப்படிலாம் இல்ல, ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி முட்டு கொடுத்து வச்சிருந்தா, நேத்தனா நீ ஜோடியா வந்து கார்ல இறங்குறேனே. என்னன்னே இது, எலெக்ஷன் டைம் வேற வருது. இதுக்கு மேல எங்களால சத்தியமா முட்டு கொடுக்க முடியாதுப்பா. உண்மையிலே திரிசா கூட சுத்தி நிக்கிறா. அவன் எந்த கட்சி கூட்டடா கூட்டணி வைக்கலாம்னு சுத்தி நிக்கிறான். நீ என்னடா திரிசாவை கூட்டணு கூத்தச்சு நிக்கிறா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உண்மையிலே நாங்கெல்லாம் தற்கூரியா? புரியலண்ணா எனக்கு. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. பயங்கரமா கலாய்க்கு போறானுங்க இனிமே. அவ்வளவுதான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்மளால எதுக்கும் தூக்கின்னு போய் முட்டு கொடுக்கவே முடியாது. முடிச்சு விட்டானுங்க. நான் சொல்லல எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க, அது இவர்தான். நான் தாங்க அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காப்பா பண்ணேன். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா? ஊர்ல இருக்கவன்லாம் ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு இவரு போய் வேற எங்கேயாவது அப்படி போடு அப்படி போடுன்னு பாட்டு போட்டுக்கிட்டு நாளைக்கு இவரு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ணா குமாரு அது அவ்வளவுதான். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி.